அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது சித்தார்த், ஆஷிகா ரங்கநாத், கருணாகரன், பாலசரவணன், ஜெயபிரகாஷ் மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் மிஸ் யூ திரைப்பட விமர்சனம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை ராஜசேகருங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நாம இதுவரையிலும் பார்த்ததுலேயே முற்றிலும் மாறுபட்ட ஒரு காதல் கதை கொண்டது இந்த திரைப்படம். ஏன்னா இந்த படத்தோட திரைக்கதையே அந்த அளவுக்கு நேர்த்தியா ராஜசேகர் அண்ட் அசோக் ரெண்டு பேருமே இணைந்து எழுதியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட தொடக்கத்திலேயே சித்தார்த் சொல்ற மாதிரி 2 மணி நேரம் 5 நிமிடங்கள் இந்த படம் ஓடுது. அந்த 2 மணி நேரம் 5 நிமிடங்கள்ல 8 பாடல்கள் வைத்திருக்கிறார் ஜிப்ரான். அது கொஞ்சம் நெருடலா இருக்கு. மற்றபடி இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு அழகா கியூட்டா ஒரு காதல் கதைக்கு உண்டான மியூசிக் பிஜிஎம் கொடுத்துருக்காரு. ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் மியூசிக் பண்ண ராட்சசன் படம் ஒரு மாதிரி த்ரில்லர் சப்ஜெக்ட், அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி தல அஜித்தோட அவர் பண்ண துணிவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் ஹீரோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப மாசா மியூசிக் பண்ணியிருந்தாரு. அப்படி அவரோட மியூசிக்ல பல வெரைட்டிகள் இப்போ வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில இது ஒரு அழகான காதல் மெலடி அவர் கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட தொடக்கத்திலேயே கதாநாயகனுக்கு ஒரு ஆக்சிடென்ட், மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் மூலமா அவருக்கு கடந்த ஒரு 2 ஆண்டுகளா அவரோட வாழ்க்கையில நடந்த நினைவுகள் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறவரோட அவரோட வாழ்க்கையில அதற்கு பிறகு என்ன நடக்குது, அந்த நினைவுகளை அவர் மீண்டும் திரும்ப பெற்றாரா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த கதை கருவுக்குள்ள வச்சுட்டு ஒரு வில்லன், அவருக்கு இந்த ஹீரோவுக்கும் உண்டான ஃபைட்டு அண்ட் அவங்களோட மோதல் என்ன, இதற்கு நடுவில் ஹீரோயின் எப்படி வந்தாங்க, அவங்க 2 பேர்த்துக்கும் காதல் எப்படி மலருது அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. சமீப காலமா தமிழ்ல வெளிவர்ற பல படங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை தூக்கிட்டு ஒரு மசாலா ஹீரோ படமாவே வந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு அழகான மென்மையான ஒரு காதல் கதையை கொடுத்ததுக்கு இந்த படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நாம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே சேர்ந்து ரசிக்கக்கூடிய ஒரு குடும்ப படமா, ஒரு சாதாரண லவ் ஸ்டோரியா இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்கிறது இந்த படத்தோட மிகப்பெரிய சிறப்பு. இவ்வளவு அழகா ஒரு காதல் கதையை எடுத்த படத்துக்கு, ஒரு தமிழ் படத்துக்கு மிஸ் யூன்னு இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சதா எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு. பழைய சிவாஜி கணேசன் படம் மாதிரி அன்பை தேடி அப்படின்னோ, இல்ல தல அஜித் படம் மாதிரி உன்னை தேடினோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன்ல இவங்க வச்சிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும். என்னதான் ஒரு காதல் படமா இருந்தாலும் ஹீரோ மாச காட்டணும் அப்படிங்கிறதுக்காக 2 சண்டை காட்சிகள் வச்சிருக்காங்க. அந்த 2 சண்டை காட்சிகளுக்குமே பாத்தீங்கன்னா அந்த சண்டை பயிற்சியாளர் தினேஷ் காசி அவ்வளவு மெனக்கெட்டு சூப்பரா கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு மாசா இருந்துச்சு 2 சண்டை காட்சிகளுமே. அதே மாதிரி பாலசரவணன் அந்த கருணாகரன் கூட இவர் பேசுற நிறைய உரையாடல்கள் அந்த படத்துக்கு அடிஷனலா ஒரு காமெடி ட்ராக்கே தேவைப்படாத அளவுக்கு இவங்களுக்குள்ளேயே நடக்கிற உரையாடல்களே நம்மளுக்கு மிகப்பெரிய காமெடியை உண்டு பண்ணுது. அந்த அளவுக்கு நகைச்சுவையாகவும் நிறைய சீன்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க. மொத்தத்துல ஒரு குடும்பத்தோட பார்த்து ரசிக்க ஏதுவான ஒரு நல்ல காதல் திரைப்படம். மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.